உடனடியா உங்க கண்ணால அது வெளிப்படுவதை காண்பதில்லை. Correct? புரியுதா? Now let's say somebody has got leg pain. இப்போ ஒருத்தருக்கு கால் வலி இருக்குது. Okay, now that person has got a leg pain. Now that person is saying, by the wounds of Jesus I am healed. இப்போது அந்த நபர் இவ்வாறு சொல்கின்றார், ஆண்டவர் இயேசுவே உம்முடைய காயங்களினால் நான் சுகமானேன், உம்முடைய காயங்களினால் நான் சுகமானேன் என்று சொல்கிறார். Now what words are there? What is the material? அங்க அந்த வார்த்தையில என்ன பொருள் இருக்குது? Correct? Correct? Now she says it for 10 minutes. 10 நிமிடத்துக்கு அதை சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். She is hearing it. அதை காதிலே கேட்டுக்கொண்டே இருக்கிறார். When she is opening her eyes, கண்ணை திறந்து பார்க்கிறார், the pain is still there. அந்த கால் இன்னும் வலித்துக் கொண்டே இருக்கிறது. But ஆனால் what she has spoken, அவர்கள் வாயை திறந்து பேசிய வார்த்தை, it is already producing the substance to heal her legs. அந்த வார்த்தையானது சுகமளிப்பதற்கு வேண்டிய ஒரு பொருளை அது உருவாக்குகின்றது. Now when she doesn't see the healing, அவர்கள் கண்ணால் அந்த சுகமளித்தலை காணாவிட்டாலும் after 10 minutes what will she say? 10 நிமிடத்திற்கு பின்னால் அவர்கள் என்ன சொல்வார்கள்? Now the pain is still there. What will she say? வலி இருந்து கொண்டே இருக்கின்றது, ஆனால் அவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள்? I prayed but I did not get healed. I still got leg pain. நான் ஜெபம் பண்ணேன், ஆனா எனக்கு வலி போகல, இன்னும் வலி இருக்குது அப்படி சொல்லுவாங்க. அப்படிதானே? So what did you do? நாம் என்ன செய்தோம்? இப்ப நம்ம முதல்ல சொன்னோம்ல, வாயை திறந்து பேசும்போது அந்த வார்த்தைகள் ஆவிக்குரிய கொள்கலன்னு சொன்னோம். அப்புறம் காதுல நம்ம கேட்கிறோம், கேட்ட பிறகு கண்ணால உடனடியாக நம்ம என்ன செய்யறது கிடையாது, வெளிப்பாடுகளை காண்பது கிடையாது. ஆனா இந்த குணமளிப்பதற்கான அந்த பொருளானது உருவாக்கப்படுகிறது. Praise the Lord. Praise the Lord. So will that lady get healed? Yes. When that lady is going to change her words and say my legs are still paining, will she get healed? இவ்வாறு அந்த பெண் என்னுடைய காலில் இன்னும் வலி இருக்குது, சுகமாகல அப்படி சொல்லிட்டு இருந்தா அவங்களுக்கு சுகமாகுமா? சுகத்தை பெற்றுக்கொள்வார்களா? So what are we doing? நம்ம என்ன செய்றோம்? Now tell me, if you are saying the same word, she is saying the same word, what will be your future? நீங்கள் சொல்கின்றீர்கள் ஒரே வார்த்தை, இவங்க சொல்றாங்க ஒரே வார்த்தை, எதை வச்சு நம்ம அதை சரியா சொல்றீங்களா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும்? எப்படி கண்டுபிடிக்க முடியும்? You just told me that she has got no food to eat. They are speaking what they have seen and what they have heard. That's where you are putting more bondage on her. Tell her that. அப்படி நீங்க திரும்ப திரும்ப சொல்றதுனால அவங்க மேல கூட கொஞ்சம் சுமையை தான் நீங்க ஏத்தி வைக்கிறீங்க. Mother Mary, did she have any evidence that she would become pregnant? அன்னை மரியாள் அவர்கள் எப்போதாவது தான் இவ்வாறு கருத்தரிக்க போவதாக தெரிந்திருந்தார்களா? இல்ல. Did she speak what angel Gabriel spoke or did she speak what she felt? அவர்கள் வானதூதர் பேசியதை அவர்கள் பேசினார்களா அல்லது தான் எதை உணர்ந்தார்களோ அதை பேசினார்களா? She spoke what angel Gabriel spoke. வானதூதர் எதை பேசினாரோ அதை அன்னை மரியாள் பேசினார்கள். And because she spoke and agreed what angel Gabriel spoke, she became pregnant. வானதூதர் எதை பேசினாரோ அதை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டதனால் அன்னை மரியாள் கருத்தரித்தார்கள். Correct? வானதூதர் பேசியதை கேட்டு ஏற்றுக்கொண்டதால் அவர்கள் கருத்தரித்தார்கள். Correct? Now question. Is God her provider? ஆண்டவர் அவர்களுக்கு போதுமானவராக இருந்தாரா? எல்லாம் கொடுப்பவராக இருந்தாரா? Is her father? அதே கடவுள் இவர்களுக்கும் தந்தையாக இருக்கிறாரா? But what is she saying? அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? I got nobody. அவர்கள் எனக்கு யாரும் இல்லை என்று சொல்கின்றார்கள். When she is saying I got, listen. கவனிங்க. Listen. When I say I've got nobody, even if God has designed somebody to help you, that person will not be able to come because you are saying I have nobody.
நீங்கள் எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லும்போது ஆண்டவர் உங்களுக்காக ஒருவரை ஏற்பாடு செய்திருந்தாலும் உங்கள் வாயின் வார்த்தையினால் அதை செயல்படுத்த முடியாமல் போகும். Are you understanding? புரியுதா உங்களுக்கு? Because it is your belief and your words that you are sending a material that is coming in your future. ஏனென்றால் நீங்கள் எதை நம்புகின்றீர்களோ அதை உங்கள் வாயை திறந்து வெளியிடுகின்றீர்கள். எனவே நீங்கள் ஒரு ஆவிக்குரிய பொருளை வெளியிடுகின்றீர்கள். Self pity cannot give you anything. சுய பச்சாத்தாபம் உங்களுக்கு எதுவும் கொடுக்க முடியாது. Praise the Lord. Praise the Lord. Because of these mistakes we are putting each other in bondage. இவ்வாறு நீங்கள் தவறு செய்வதனால் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமான கட்டுக்களுக்குள் வைத்திருக்கிறீர்கள். When you see that nobody is there for that person, you keep saying, thank you Jesus for your hand is upon this person. Thank you Jesus for your providing for this person. Thank you Jesus for you are bringing new people in her life who are blessing her and healing her and strengthening her and supplying all her needs. Instead of saying those words, you are also saying what the world is saying, she has got nobody for her. இவ்வாறு இந்த சகோதரி எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லும்போது நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆண்டவரே, இந்த சகோதரியை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, இவர்களுக்கு தேவையானதெல்லாம் நீர் கொடுப்பதற்காக நன்றி, இவர்களுக்கு அன்பு செய்வதற்கு மனிதர்களை நீர் கொடுத்திருப்பதற்காக நன்றி, இவர்கள் வாழ்க்கையிலே எல்லா வளமும் எல்லா வசதியும் வாய்ப்பும் இவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்பதற்காக நன்றி, இவர்களை ஆசீர்வதிக்கிறீர் என்பதற்காக நன்றி என்று நீங்கள் இவர்களுக்கு கூறியிருக்க வேண்டும். மாறாக அவர்கள் சொன்னது போலவே இவர்களுக்கு யாருமே இல்லை என்று சொல்லும்போது நீங்கள் எதை வெளியிடுகிறீர்கள்? Our whole life is depending on physical evidence. நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே எதில் அடிப்படையாக இருக்கின்றது? கண்ணால் காணக்கூடிய தொட்டு உணரக்கூடிய ஆதாரங்களின் மேல் தான் இருக்கிறது. We will call Mother Mary Amma, 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 but not use the example of Mother Mary. நாம் எப்போதும் அன்னை மரியாளை அம்மா 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 என்று சொல்லுவோம். ஆனால் அன்னை மரியாள் வாழ்ந்து காட்டிய அந்த எடுத்துக்காட்டுகளை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை, பின்பற்றுவதில்லை. Mother Mary did not look at the physical evidence, she looked at spiritual evidence. அன்னை மரியாள் கண்ணால் காணக்கூடிய தொட்டு உணரக்கூடிய ஆதாரங்களை அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. மாறாக காண முடியாத ஆவிக்குரிய ஆதாரங்கள் அதைத்தான் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். Which one is more difficult? எது மிகவும் கடினமானது? For Mother Mary to become pregnant or her legs to get healed? அன்னை மரியாள் கருத்தரிப்பதா அல்லது இவர்கள் கால் சுகமாவதா? எது எளிது? To get healed of the leg is more difficult. Can a woman ever become pregnant without a husband? Easy, she says. Easy, she says. Which is easy? This one is easy. So even though it was impossible, did Mother Mary speak what God said or did she speak what she felt? இவ்வாறு கருத்தரிப்பது இயலாத காரியம் என்று தெரிந்த பிறகும் கூட அன்னை மரியாள் யாருடைய வார்த்தையை பேசினார்கள்? ஆண்டவருடைய வார்த்தையா அல்லது அவர்கள் உணர்ந்த வார்த்தைகளையா? So what is she speaking? இவர்கள் எந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? What she felt. She's still stuck on the bike. Why you want the bike? You talk about Jesus. நீங்கள் பைக்கில் விழுந்தது இன்னும் அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் இயேசு அதை காட்டிலும் பெரியவர் இல்லையா? Are you ready? சரியா தயாராயிட்டீங்களா? Now close your eyes and say thank you Jesus for giving me new legs. கண்ணை மூடிட்டு இயேசுவே எனக்கு புதிய கால்களை கொடுத்ததற்காக நன்றி அப்படி நீங்க சொல்லணும். கண்ணை மூடிக்கங்க. இயேசுவே எனக்கு புதிய கால்களை கொடுத்ததற்காக நன்றி. நன்றி இயேசுவே இயேசுவே எனக்கு புதிய கால்களை கொடுத்ததற்காக நன்றி. நன்றி இயேசுவே இயேசுவே எனக்கு இயேசுவே
எனக்கு புதிய காலை கொடுத்ததுக்கு நன்றி இயேசுவே, 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 எனக்கு புதிய காலை கொடுத்ததுக்கு நன்றி. Now, keep on saying up to the door and walk fast and then come running. அந்த நீங்க சொல்லிட்டே போனோம் இயேசுவே புதிய கால்களை கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லி அந்த அந்த கடைசி வரை போங்க. Ask her to say. சொல்லிட்டே போங்க. Come on, run, 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 run. வேகமா போங்க. Is she saying? சொல்லிட்டே போறாங்களா? சொல்லிட்டே போ சொல்லுங்க. By the time she comes back, she will have brand new legs. அவர்கள் திரும்பி வரும்போது ஆண்டவர் அவர்களுக்கு புதிய கால்கள், புதிய வலிமையுள்ள கால்களை கொடுத்திருப்பார். Come on, come running. சீக்கிரமா வாங்க, வேகமா வேகமா வேகமா. Very good, very good. வாங்க, வேகமா வாங்க. Keep saying, keep saying. சொல்லிட்டே வாங்க, சொல்லிட்டே வாங்க. Now is your leg? இப்ப எப்படி இருக்குது உங்களுக்கு? நல்லா இருக்குதா? Nalla? Romba nalla? Romba? Now will you say bike, bike? இனிமே அப்படி சொல்லுவீங்களா? Bike, bike. சொல்ல. Bike, bike. Bike, bike. இயேசுவேன்னு சொல்லுங்க. Bike, bike. இயேசுவே, இயேசு. Yesue. Bike, bike. Yesue. All this time you are saying bike, bike. Bike, bike, bike. Yesue. Now walk. Run, run, run. Come on, run, 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 run. Run, run, run. வேகமா வேகமா சொல்லிட்டே விடுங்க. ஓடு ஓடு ஓடு. Odi, 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 odi. Come back, come back, come back. வாங்க 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 திரும்பி வாங்க திரும்பி Come on, வாங்க. run, run, run. Come வாங்க on. வாங்க ஓடி வாங்க. Ayyo, run. வேகமா வாங்க. In the church you are not allowed to run. கோயில்ல ஓடலாமா? I too. Now, are you alone? இப்போ நீங்க தனியா இருக்கீங்களா? தனியா இருக்கீங்களா? உங்க கூட யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். Now when you say Jesus, you are with me, you are my provider, everything will be provided to you. நீங்க சொல்லணும் இயேசுவே நீர் என்னோடு இருக்கிறீர், எனக்கு என்னுடைய தேவைகளை எல்லாவற்றையும் நீர் பூர்த்தியாக்கி தருகிறீர், பூர்த்தியாக்குகிறீர். அப்படி சொன்னா ஆண்டவர் இயேசு எல்லாத்தையும் உங்களுக்கு நிறைவாக்குவார். Don't depend on any person. வேற மனிதர்களை நீங்க சார்ந்து இருக்க தேவையில்லை. Because whoever you depend on will not give you. நீங்க யாரையும் சார்ந்து இருக்கீங்களோ அவங்க உங்களை எப்பவும் ஆதரவு தர மாட்டாங்க. ஆனா யார் ஆதரவு தருவா? ஆண்டவர் இயேசு. அவர் உங்க கூடயே இருக்கிறார். சரியா? Romba சரியா? Romba? Praise the Lord. Who is the next? ஆண்டவரை கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துவோம். உட்கார்ந்துவாங்க. Yeah, what has happened to you? உங்களுக்கு என்ன செய்தது? What happened to you? என்ன செய்தது உங்களுக்கு? எங்க? ஆபரேட்டட் that side. Okay. அதுல வீங்கி இருக்குதா? கோயிலே கிடக்கேன். மாதா கோயிலே கிடக்கேன். they wanted him to do but he won't do. மாதா கோயிலே நான் இருக்கேன். தங்கி செத்தா சாப்பிட்றேன், இருந்தா இருப்புங்கிட்டு மாதாட்டை மணங்கிட்டே கிடக்கேன்.
என்னை யாரும் பார்க்குறகள் இல்லை. இனி பணம்லாம் போயிட்டு ஒரு பைசா கிடையாது. இனி கவனிக்க ஆளும் கிடையாது. கோயிலில் தான் நம்பிட்டு இருக்கேன், மாதாட்ட நம்பிட்டு இருக்கேன். Now Nobody to look after, so he is in the church. okay. Now that the doctor has told him to operate, is he speaking any God's word? No. You ask him. நீங்க இப்படி ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, நீங்க ஏதாவது இறைவார்த்தை ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? வயிறு பருப்பு வந்தது. இந்த வயிற்று பருப்புனால 4-5 ஆஸ்பத்திரி போனான். குத்தி முருவெல்லாம் எடுத்தான். நெய் எடுத்துக்கிட்டு வேற ஊருக்கு போங்க பணத்தெல்லாம் அப்பிக்கிட்டு வேற முடியாஞ்சிட்டான். இன்னும் வேற ஊருக்கு பேர் இந்த இதை பண்ணுறது நான் என்ன மாட்டான். இன்னும் மாதாட்டை தஞ்சி நான் உயிர் போனா போட்டு வண்டிட்டு கிடக்கேன். ராவும் பவுனும் இதில் தான். They asked him to go to another hospital, but he didn't go. He says he will be here. You are speaking everything about your problem, about the hospital, about the operation, but how much are you speaking about God's word? நீங்க ஆஸ்பத்திரிக்கு போனது, உங்களுடைய வியாதி திரும்ப போச்சொன்னது, அப்படி நீங்க வியாதியையும் அந்த பிரச்சனையை மட்டும்தான் நீங்க இப்ப சொல்லிட்டே இருக்கீங்க. இங்க ஏதாவது இறைவார்த்தை உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. He doesn't know. Acha, listen. Now I'm going to teach you only one line. இப்போ ஒரே ஒரு வரி மட்டும் சொல்லி தருவாங்க உங்களுக்கு. ஒரு வரி. You have to speak it day and night. நீங்க அத எப்பவும் சொல்லிட்டே இருக்கணும். பகலும் ராத்திரி அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கணும். Mother Mary spoke that word. அன்னை மரியாள் அந்த வார்த்தையை தான் பேசினாங்க. And she became pregnant. அவர்கள் என்ன செஞ்சாங்க? இயேசுவை பெற்றெடுக்க கருத்தரித்தார்கள். In the same way, when you start speaking, நீங்க அதே மாதிரி அந்த வார்த்தையை திரும்ப பேசும்போது everything that is a problem in your body will be உங்க destroyed. உடம்புல இருக்க எல்லா பிரச்சனைகளும் சுகமாகும். சரியா? Are you pregnant? How many months? 8. Come here. Just get a chair, brother. Okay, stand there. Just keep it behind her. Keep it very close to her. அது பக்கத்துல இருக்கட்டும். இல்ல. Oh, no, just stand. சும்மா நில்லு நீ. நீ ஒண்ணும் Hello, செய்ய just stand. வேண்டாம். நில்லு. Sunita, just stand this side. Now watch this. I want you to see this. நீங்க அந்த சகோதரியை பாருங்க. இங்க நின்னு பாருங்க. அவங்கள பாருங்க. அவங்க Now watch this. I'm going to speak words. இப்போ வார்த்தையே இவங்க பேச போறாங்க. வார்த்தை from the Bible. பைபிள்ல இருக்குல்ல, அந்த வார்த்தையை பேசுவாங்க. And you see what happens to her. அப்போ அந்த சகோதரிக்கு என்ன நடக்குன்னு நீங்க பாருங்க. கேக்குதா? What is given in the Bible will happen to her. இந்த பைபிள்ல என்ன சொல்லி இருக்கோ அது அந்த சகோதரிக்கு நடக்கும். Now just the way it happens there, it will happen to you also. அந்த சகோதரிக்கு என்ன நடந்ததோ அது உங்களுக்கும் நடக்கும். Are you ready? சரியா? Close your eyes. உங்க கண்ணை மூடிக்க. Do you understand English? Yes. Okay, close your eyes, but you translate that. The word of God says, ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறு சொல்கின்றது. when Mother Mary heard that her cousin Elizabeth was pregnant 6 months, அன்னை மரியாள் தன் உறவினரான எலிசபெத் 6 மாதம் கருத்தரித்துள்ளார் என்று கேள்விப்பட்டதும் Mother Mary went to her cousin Elizabeth. அன்னை மரியாள் அவர்கள் தங்கள் உறவினர்களான எலிசபெத்தை காணச் சென்றார்கள். Mother Mary went and stood before Elizabeth. அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாள் முன்னால் போய் நின்றார்கள். And when she stood before Elizabeth, the power of God came on Elizabeth. அவ்வாறு அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாள் முன் நின்றபோது ஆண்டவருடைய ஆவியின் வல்லமை அவர்கள் மேல் இறங்கியது. And when the power of God came on Elizabeth, the child in a womb jumped with joy. அவ்வாறு ஆண்டவருடைய வல்லமை எலிசபெத் அம்மாள் மீது இறங்கிய போது அவர்கள் வயிற்றில் இருந்த குழந்தையின் மேல் வல்லமை இறங்கி அந்த குழந்தை அக்களிப்பால் துள்ளியது. The power of God came on Elizabeth. In the same way, Lord Jesus, as I am touching my dear sister, Lord, your power is flowing inside of her, and she is filled with your Holy Spirit, and the child in a womb is filled with the Holy Spirit and is jumping with joy. I thank you, Jesus. I thank you, Jesus.
Keep saying, I thank you, Jesus. 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 Asharapatakal tushabariki. I thank you, Jesus. Allah karite kala shabarabo manakatiriki. I thank you, Jesus. Allah kadisharadala burki. I thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Asharadili burabutika na burabati. Thank you, Jesus. Thank you, Jesus. What's happening to you? எனக்கு துடிப்பு இருந்தது. Yes. Yes. And why are you crying? இல்ல. Why are you sweating? Because God's power is in you. Yes. பாத்தீங்களா? Did you see that? பாத்தீங்களா அவங்கள? Stand here. Hold my hand. Close your eyes. மூடிக்கோங்க இப்போ. And keep on saying, Jesus, I thank you. By your wounds I am completely healed. இயேசுவே உம்முடைய தழும்புகளினால் நான் சுகமானேன். உமக்கு நன்றி. இயேசுவே உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன். உமக்கு நன்றி. இயேசுவே உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன். உமக்கு நன்றி. Now let him say. இயேசுவே Say. கண்ணை மூடிட்டு சொல்லுங்க. உமக்கு நன்றி. இயேசுவே உம்முடைய தழும்புகளால் உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன். சுகமாகினேன். நான் இயேசுவே நான் உம்முடைய தழும்பினால் சுகமாகினேன். நன்றி. நான் சுகமாகினேன். நன்றி இயேசுவே. நான் நன்றி இயேசுவே. உம்முடைய தழும்புகளால் உம்முடைய தழும்புகளால் நான் சுகமாகினேன். நான் சுகமாகினேன். இயேசுவே நான் தழும்பினால் சுகமாகினேன். இயேசுவே நான் உம்முடைய தழும்புகளால் சுகமானேன். நன்றி இயேசுவே. நான் உம்முடைய தழும்புகளால் சுகமானேன். Listen. We will teach you this prayer. You go and say this prayer continuously. You are not saying the prayer. Okay? Doctor, just teach him. Okay. இந்த ஜெபத்தை உங்களுக்கு சொல்லித் தருகிறோம். அதை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருங்கள். அப்போது குணம் பெறுவீர்கள். That is because of a lot of worry. Okay, give me a hand. Loving Father, in the name of Jesus, I rebuke this thyroid. I rebuke this diabetes. I rebuke this pressure. And I thank you, Lord, that your power is flowing into her and setting her completely free. Thank you, Almighty God, for this healing. Thank you, Almighty God, for this touch. Thank you, Jesus, for healing her completely. In Jesus' name, amen. What happened to you, brother? Okay. Okay. Okay, you got complete joint pain and all. You got a surgery. Okay. Close your eyes and repeat this prayer with me. And listen, right now all your bones are going to be set right. Say this, Lord Jesus, all of your bones, all of my bones were out of joint, are out of my joints on the cross for my sake. Lord Jesus, I believe by those wounds, by that pain, my bones are completely healed. Jesus, all of your bones were out of joint, by that pain, my bones are completely healed. Keep saying that. Lord Jesus, all of your bones are out of joints, by that pain, my bones are completely healed. Dear Lord Jesus, all of your bones are out of joints, by that pain, my bones completely healed for. Lord Jesus, all of your bones were out of joint, out of bones. Lord Jesus,
By your wounds I am By your completely wounds I healed. am completely healed. Say that. Lord Jesus, by your wounds I am completely healed. Lord Jesus, by your wounds I am completely healed. Keep saying now. Lord Jesus, by your wounds I am completely healed. Lord Jesus, your wound I am completely healed. Lord Jesus, I am healed completely for your wounds. Lord Jesus, I am completely healed for your wounds. Lord Jesus, completely healed for your wounds. Lord Jesus, I am completely healed for your wounds. Lord Jesus, I am completely healed for your wounds. Lord Jesus, I am completely healed for your wounds. Lord Jesus, I am here completely healed for your wounds. Lord Jesus, I am completely healed for your wounds. Lord Jesus, I am completely healed for your wounds. Lord Jesus, I am completely healed for your wounds. Lord Jesus, I am completely healed for your wounds. Lord Jesus, I am completely healed for your wounds. Lord Jesus, I am completely healed for your wounds. Lord Jesus, I am completely healed for your wounds. Lord Jesus, completely healed for your wounds. Lord Jesus, I am completely healed for your wounds. Lord Jesus, you are completely healed for your wounds. Lord Jesus, I am completely healed for your wounds. Lord Jesus, I am completely healed for your wounds. Now do what you could not do. It's all gone. It's gone. It's gone. You had a surgery. My spinal cord in the last 12 years back. Still, I have pain in my neck. You cannot bend. You cannot bend. I can bend, but I have still pain because Okay. Now your shoulder is got healed. Move your neck. Let's check. The neck is healed. Now, I want you to look at that cross of Jesus. Can you see have you made that picture? Yes. Now close your eyes. Bring that cross before your eyes. Now look at Jesus' back. By those wounds, Jesus, by those wounds, my back is completely healed. Lord Jesus, by your wounds, I am completely healed. My back. Lord Jesus, I am completely healed for your back. Lord Jesus, I am completely healed for my back. Lord Jesus, I am completely healed for your wounds, my back. Lord Jesus, I am completely healed for your wounds, my back. Lord Jesus, I am completely healed for your wounds, my back. Lord Jesus, I am completely healed for my back, completely wound. Lord Jesus, I am completely healed for your wound in my back. Lord Jesus, I am completely healed for your wounds in my back. Lord Jesus, I am completely healed for your wounds. Lord Jesus, I am completely healed for your wounds in my back. Lord Jesus, I am completely healed for your Lord Jesus, I am completely healed for your wounds. Lord Jesus, I am completely healed for my back. Lord Jesus, I am completely healed for your wounds. Lord Jesus, I am completely healed for your wounds. Lord Jesus, I am completely healed for your wounds, my back. Lord Jesus, I am completely healed for your wounds. Lord Jesus, I am completely healed for my wounds. Lord Jesus, I am completely healed for your wounds. Lord Jesus. now do what you could not do. You could not do that. Now, nothing. Everything is gone. When did you have the accident? Last 2 years back. And you were operated. I have the compression in my all the spinals. When I had the accidents. Operation. 12 years back, he had an operation in the spinal cord. Now, 2 years back, he had met with an injury in the head, forehead, and now he is having severe spondylitis problem. Now the spondylosis is gone. Just move your leg. It's all gone. Up and down. It's gone. Shoulders have been healed. The back is healed completely. God bless you. Jesus has touched you. And God is blessing you with a wonderful job as well. God bless you. இந்த சகோதரரை ஆண்டவர் முழுமையாக குணப்படுத்தி இருக்கின்றார். Hallelujah. ஹல்லேலூயா. So what is necessary? எனவே எது மிகவும் முக்கியமாக அவசியமாக படுகின்றது? We are only speaking words. நாம் வார்த்தைகளை மட்டும்தான் பேசுகின்றோம். So when you speak words, நீங்கள் வார்த்தைகளை பேசும்போது those words are spiritual things. அந்த வார்த்தைகள் ஆவிக்குரிய பொருள்கள். And they become natural things. அந்த பொருள்கள் இயற்கை பொருளாக மாறுகின்றது. So from morning, what are we doing? நாம் எவ்வாறு என்ன செய்கின்றோம்? What are we doing from morning? நாம் காலையிலிருந்து என்ன செய்கின்றோம்? We are only speaking words. நாம் வார்த்தைகளை பேசுகின்றோம். And we are speaking God's word. நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுகின்றோம். அப்படியா? Hallelujah. ஹல்லேலூயா. That hallelujah everybody will say, but other word of God nobody will say. ஹல்லேலூயா என்று சொன்னால் எல்லாரும் சொல்வார்கள். மற்ற இறைவார்த்தையை சொல்ல தெரியவில்லை. So for Mother Mary to become pregnant, she needed the word of God. அன்னை மரியாள் அவ்வாறு
கருத்தரிப்பதற்கு ஆண்டவருடைய வார்த்தையானது தேவையாக இருந்தது. So angel Gabriel spoke the word. கப்ரியேல் வானதூதர் வார்த்தையை பேசினார். She had been given the authority to receive the word. அன்னை மரியாளுக்கு அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்வதற்கு பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. She was the only woman qualified by God to bring Jesus into this world through a womb, not all the women. ஆண்டவரால் தகுதி உள்ளவர்கள் என்று சான்று கொடுக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே பெண்மணி அன்னை மரியாள். தன்னுடைய மகனை சுமந்து பெற்றெடுப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர், தகுதி உள்ளவர் என்று பிதாவாகிய கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர் அன்னை மரியாள் மட்டுமே, மற்றவர்கள் அல்ல. Others, you will go home and start saying the power of the Most High will come and overshadow me and I will also become pregnant without a man. No, it was only for Mother Mary. மற்ற பெண்களும் இவ்வாறு சென்று உன்னதவரின் வல்லமை என்மேல் நிழலிடும், எனவே நான் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பேன் என்று வீட்டிலே போய் சொன்னால் அது நடக்குமா? இது அன்னை மரியாளுக்கு மட்டும் ஆண்டவராகிய கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட ஒரு அருள். So Mother Mary, when she received the word, she gave voice to that word. அன்னை மரியாள் அந்த வார்த்தையை கேட்ட பிறகு அந்த வார்த்தைக்கு ஒரு வடிவம் கொடுத்தார்கள். Please understand, this word was given to Mother Mary, but when it comes to healing, this word is for everyone who believes in Jesus. இந்த வார்த்தை அன்னை மரியாளுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது. ஆனால் குணமளித்தல் என்ற அந்த ஒரு செயல்முறைக்கு இந்த வார்த்தை எல்லோருக்கும், விசுவசிக்கின்ற ஆண்டவர் மேல் விசுவசிக்கின்ற எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. Now here there was a man, my friend was standing here, from 2 years, spondylosis, shoulder frozen and back spine damage. இங்கு ஒரு அருமையான சகோதரர் இங்கு வந்து நின்று கொண்டிருந்தார். 2 வருடங்களுக்கு முன்பாக இருந்து அவர்களுக்கு ஸ்பாண்டலிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கழுத்து பக்கத்தில் உள்ள வியாதி, தோள்பட்டை, இன்னும் அவர்களுக்கு முதுகிலே வலி, பின்னால் வலி, இத்தகைய நோய்களோடு வந்தார்கள். He had met with an accident. அவர் ஒரு விபத்தில் அகப்பட்டு கொண்டார். What did we do? நாங்கள் இப்போது என்ன செய்தோம்? We just took the promise of God from the Bible. இந்த விவிலியத்தில் இருந்து ஆண்டவருடைய வாக்குறுதியை எடுத்துக்கொண்டோம். Just as angel Gabriel came and spoke to Mary, in the same way I took the word from the Bible and spoke to him. எவ்வாறு கப்ரியேல் வானதூதர் அன்னை மரியாளிடம் வந்து வார்த்தையை பேசினாரோ அதே போல் இந்த வேதாகமத்தில் இருந்து நாங்கள் வார்த்தையை எடுத்து அந்த வார்த்தையை இந்த சகோதரரோடு பேசினோம். He heard the word, received the word and gave voice to the word. அவர் அந்த வார்த்தையை கேட்டார், அந்த வார்த்தையை புரிந்து கொண்டார், விசுவசித்தார். பின்பு அந்த வார்த்தைக்கு வடிவம், சத்தத்தை அவர் கொடுத்தார். வாயை திறந்து அதை சொல்லி அதற்கு ஒரு ஒலியை கொடுத்தார். So as he began to speak and give voice to the word, suddenly he experienced the power of God and everything was over. அவர் அந்த வார்த்தையை கேட்டு அதை புரிந்து கொண்டு வாயை திறந்து அதற்கு ஒரு ஒலி வடிவம் கொடுத்து சொல்லும் போது அங்கு ஆண்டவருடைய வல்லமை அவர் மேல் இறங்கியது. அப்போது அவர் ஆண்டவருடைய அந்த சக்தியை, ஆற்றலை, வல்லமையை உணர்ந்து அவர் அந்த வேதனைகளிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொண்டார். So every time you are giving voice to God's spoken word by speaking that word out of your mouth, the conception is taking place at that very moment. ஒவ்வொரு முறையும் நீங்களும் உங்கள் வாயை திறந்து இறை வார்த்தையை கேட்கும் போது அந்த வார்த்தையை புரிந்து விசுவசித்து வாயை திறந்து அதற்கு ஒரு ஒலி வடிவம் கொடுத்து அறிக்கையிடுகின்றீர்களோ அப்போது எவ்வாறு அன்னை மரியாள் அந்த வார்த்தைக்கு ஒலி கொடுத்து வாயால் அவர்கள் அறிக்கையிட்ட போது அவர்கள் கருத்தரித்தார்களோ அதே போல் உங்களுக்கும் அந்த வார்த்தையானது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நீங்கள் எதற்காக சொல்கின்றீர்களோ அந்த சுகத்தை, அந்த பயனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Is there any mother who has become pregnant and delivered the baby in one day? யாராவது ஒரு தாய் ஒரு குழந்தையை கருத்தரித்து ஒரே நாளிலே பெற்றெடுத்த தாய் உண்டா? எங்கேயாவது இருக்காங்களா ஒரே நாள்ல கருவுற்று ஒரே நாள்ல குழந்தை பெற்று எடுத்தவங்க?
When a woman gets pregnant, she has to wait for 9 months. ஒரு பெண் கருத்தரிக்கும் போது அவர்கள் 9 மாதம் காத்து கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது. But when you get pregnant with this word, in the next minute you can deliver your baby. ஆனால் இந்த இறைவார்த்தையை நீங்கள் கருத்தரித்தால் அடுத்த நிமிடமே உங்களுக்கு ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியும், சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். How much time did you take to get your healing, my brother who is in black shirt? Just now? சகோதரரே, நீங்கள் இங்கு வந்து எத்தனை நிமிடத்தை எடுத்துக்கொண்டீர்கள் சுகம் பெறுவதற்கு? How much time did you repeat that word? எவ்வளவு நேரம் எடுத்தீர்கள் அந்த வார்த்தையை சொல்வதற்கு? 2-3 minutes. And already everything is gone. 2-3 நிமிடங்களில் அவர்களுக்கு சுகம் கிடைத்தது. Can you see the proof? நீங்கள் இப்போது அந்த ஆதாரத்தை பார்க்க முடிகின்றதா? ஆதாரத்தை பார்க்க முடிகின்றதா? நிரூபணம், proof. So every time you are giving voice to God's word, you not only get pregnant, the baby, the spiritual baby is growing every day. நீங்கள் வாயை திறந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒலி வடிவம் நீங்கள் வாயை திறந்து அறிக்கை இடும்போது அந்த வார்த்தை என்ற அந்த ஆவிக்குரிய குழந்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த வார்த்தையை கருத்தரிக்கின்றீர்கள், ஒவ்வொரு நாளும் அந்த ஆவிக்குரிய குழந்தை வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. I became pregnant some 7 years back. நான் 7 வருடங்களுக்கு முன்னால் கருத்தரித்தேன் இறைவார்த்தையை. I am still pregnant. நான் இப்போதும் கருத்தரித்திருக்கிறேன் இறைவார்த்தையில். From 7 years I am pregnant. 7 வருடங்களாக நான் கருத்தரித்திருக்கிறேன். Many of you are looking at my stomach. எல்லோரும் என்னுடைய வயிற்றை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். I am talking about spiritual pregnancy. நான் ஆவிக்குரிய கருத்தரித்தலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். I have become pregnant of a rehab center. நான் என்னுடைய மறுவாழ்வு மையம் என்ற ஒரு நிறுவனத்தை கருத்தரித்திருந்தேன். I have become pregnant with a Bible college. நான் வேதாகம கல்லூரி என்ற ஒரு நிறுவனத்தை கருத்தரித்திருந்தேன். And I am still in labor pain. நான் எனக்கு இன்னும் அந்த பிரசவ வேதனை இருக்கின்றது. When I became pregnant with the retreat center, I did not have money. நான் அந்த தியான மையம் என்ற அந்த ஒரு இடத்தை, ஒரு நிறுவனத்தை ஆரம்பிப்பதற்கு நான் கருத்தரித்திருந்த போது எனக்கு பணம் இல்லை. There was no physical evidence at all. கண்ணால் காணக்கூடிய, தொட்டு உணரக்கூடிய எந்த விதமான ஆதாரமும் இல்லை. I wanted to have a rehab center. I had no physical evidence at all. எனக்கு ஒரு மறுவாழ்வு மையம் என்று ஒன்று ஆரம்பிக்க வேண்டி இருந்தது. ஆனால் அதற்கும் எந்த விதமான ஒரு ஆதாரம், கண்ணால் பார்க்கக்கூடிய உணரக்கூடிய ஆதாரம், திட ஆதாரம் கிடையாது. Praise God, I learned the formula from Mother Mary. ஆண்டவருக்கு நான் இப்போது நன்றி செலுத்துகின்றேன். ஏனென்றால் அன்னை மரியாளிடமிருந்து நான் ஒரு சூத்திரம், ஒரு செயல்முறையை கற்றுக்கொண்டேன். The word of God says she conceived and she meditated on his word day and night. வேதாகமம் சொல்கின்றது, அன்னை மரியாள் இறைவார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த இறைவார்த்தையை இரவும் பகலும் அதை உள்ளத்தில் இருத்தி தியானித்து வந்தார்கள். So just as Mother Mary said, let it be done according to your word, I also said the same thing some 7 years back. 7 வருடங்களுக்கு முன்னால் அன்னை மரியாள் எவ்வாறு இது நான் ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்று சொன்னார்களோ அவ்வாறே நானும் 7 வருடங்களுக்கு முன்னால் இது உம்முடைய செயல், நான் உம்முடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே ஆக கடவுது என்று சொல்லி நான் ஒப்பு கொடுத்தேன். I have delivered one baby. நான் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தேன். The rehab center is already operating. அது மறுவாழ்வு மையம், அது இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. The second baby will be delivered in the month of September or October. செப்டம்பர் அல்லது அக்டோபரில் 2வது குழந்தையை பெற்றெடுப்பேன். The retreat house that will take care of 2500 people. அது ஒரு தியான மையம். 2000 மக்கள் அங்கு வந்து இலவசமாக தியானம் செய்யக்கூடிய இடம். With 500 people to stay. 500 பேர் அங்கு உள் இருப்பாக தங்கி செய்யக்கூடிய இடம். And food and stay, everything free. உணவு, தங்கும் இடம் எல்லாம் இலவசம். And the cost of this center comes to 1.5 crore. இந்த இடத்திற்கு உரிய செலவு 1.5 கோடி ரூபாய். And how did the money come? எவ்வாறு இதற்குள்ள பணம் வந்தது?
by speaking his word. ஆண்டவருடைய வார்த்தையை பேசியதால் அந்த பணம் வந்தது. Many people will say God will provide you. நிறைய பேர் சொல்வார்கள் ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார் என்று. If God can provide me, why is not God providing you? ஆண்டவர் எல்லோருடைய தேவையும் சந்திப்பார் என்றால் அவர் ஏன் உங்களுடைய தேவையும் சந்திக்க மாட்டார்? The difference is I am doing God's formula, you are doing your own formula. வித்தியாசம் என்னவென்றால் நான் கடவுளுடைய அவர் கொடுத்திருக்கின்ற அந்த வழிமுறை அந்த சூத்திரத்தை நான் பின்பற்றுகின்றேன். நீங்கள் உங்கள் பாணியில் உங்களுடைய சூத்திரத்தை பின்பற்றுகின்றீர்கள். ஃபார்முலா ஒரு செயல்முறை. I remember just before Easter, the brother who is in charge of Goa, we were constructing toilets in Goa. நாங்கள் இந்த ஈஸ்டருக்கு 2 வாரத்திற்கு முன்னால் கோவாவில் இருக்கக்கூடிய எங்களுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் அங்கு டாய்லெட்ஸ் அதை கட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள் இப்போது. So we needed about 15 toilets. எங்களுக்கு ஒரு 15 கழிவறைகள் தேவைப்பட்டது. And this one who is in charge was settling for 4 or 5 toilets. இந்த இதிலே பொறுப்பாக இருப்பவர் ஒரு 4-5 டாய்லெட்ஸ் கட்டுவதற்கு அவர் முயன்று கொண்டிருந்தார். அதற்குரிய பணம் இருந்தது. And this person is never going to speak like this. இந்த பொறுப்பில் இருப்பவர் இவ்வாறு பேசியதே கிடையாது. He is a man of tremendous faith. அவர் அதிகமான விசுவாசம் உள்ளவர். The moment he said 4 or 5 toilets, everyone began to look at him. அந்த மனிதர் 5 அல்லது 6 டாய்லெட்ஸ் என்று சொன்னவுடன் மற்றவர்கள் எல்லாம் அவரை பார்த்தார்கள். Everybody came to understand that there is no money and that's why he is trying to make 4 or 5 toilets. அப்போது மற்றவர்கள் எல்லோருக்கும் புரிந்தது. ஏனென்றால் அங்கு டாய்லெட் கட்டுவதற்கு பணம் இல்லை. 15 டாய்லெட் தேவை. ஆனால் இவர் சொன்னது 5 அல்லது 6 என்று. எனவே பணம் இல்லை என்பதை புரிந்து கொண்டார்கள். So from Easter Sunday we began to pray. எனவே நாங்கள் உயிர்ப்பு ஞாயிறிலிருந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். How many days are over from Easter? ஈஸ்டர்ல இருந்து இப்ப எத்தனை நாள் ஆச்சு? ஈஸ்டர் என்னைக்கு? எவ்வளவு நாள் ஆச்சு? 10 days? 15 நாள். 15 days. Not 15 days, 10 11 days. days. 11 days. 11 days, okay. In 11 days, God gave us 21 lakhs for the construction. இந்த 11 நாளைக்குள்ளாக ஆண்டவர் எங்களுக்கு 21 லட்சம் 21 lakhs. 21 லட்சம் ரூபாய்களை கொடுத்திருக்கிறார். It's been now 7 years that we are doing the ministry. There is never a collection taken. 7 வருடங்களாக நாங்கள் இந்த நற்செய்தி பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு நாளும் நாங்கள் காணிக்கை என்று பணத்தை யாரிடமும் வாங்கியது கிடையாது. Everything in the ministry is done free of cost. இந்த ஊழியத்தில் நாங்கள் செய்யக்கூடிய எல்லாமே பணம் வாங்காமல் இலவசமாக செய்து கொண்டிருக்கிறோம். So from where will the money come? இதற்குள்ள பணம் எல்லாம் எங்கிருந்து வருகிறது? From his word. ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. Imagine having no money in the pocket and going in for a house to construct 1.5 crores worth house is something impossible. But when you have his word, you have his faith, you have his fellowship, you are obedient to his word, he will bring impossible things possible in your life. கையிலே ஒரு பணமும் இல்லாமல் 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பெரிய கட்டட வேலையை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அதற்கு தேவையாக இருப்பது என்னவென்றால் இறைவார்த்தை. அந்த இறைவார்த்தையை நீங்கள் கேட்டு அதை விசுவசித்து அதன்படி நடக்கும்போது தேவைகளை எல்லாம் என்ன தேவையாக இருந்தாலும் அந்த தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திக்கின்றார். My dear friend, you have got no job, right? சகோதரரே, உங்களுக்கு தற்போது வேலை இல்லை. And from how long you have no job? எவ்வளவு நாட்களாக நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கின்றீர்கள்? 5 months. 5 months. 5 months. So from 5 months, what are you saying? I don't have a job. 5 மாதங்களாக நீங்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள்? எனக்கு வேலை இல்லை என்று. Yes or no? ஆமாவா? Now when he is going to say I have no job, what will be the material in that word? அவர்கள் எனக்கு வேலை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தையில் என்ன பொருள் இருக்கிறது? No job. So every day what substance are you sending?
ஒவ்வொரு நாளும் எந்த பொருளை அவர்கள் வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள்? No job. So will he get a job? அப்போ வேலை கிடைக்குமா? Are you understanding? புரியுதா? Please understand, Mother Mary spoke first, thank you Lord that I receive your word and I'm pregnant now according to your word. அன்னை மரியாள் முதலாக என்ன செய்தார்கள்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார்கள். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டேன், அதனால் நான் கருத்தரிக்கின்றேன் என்று ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்று அவர்கள் கருத்தரித்தார்கள். She did not see any physical evidence that proved that she is pregnant. அவர்கள் கண்ணால் காணக்கூடிய எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் கருத்தரித்தார்கள். She only relied on God's word. அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையில் மட்டும் சார்ந்திருந்தார்கள். Angel Gabriel told her that your pregnancy is going to be supernatural, not from a human father. கப்ரியேல் வானதூதர் அன்னை மரியாளிடம், நீங்கள் கருத்தரிக்க போவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியினால், மாறாக ஒரு ஆணின் மூலமாக அல்ல என்று தெளிவுபடுத்தி இருந்தார். Praise the Lord. Praise the Lord. So if anybody wants to become spiritually pregnant, then you must have the supernatural seed, and that is the word of God. யாராவது ஆவிக்குரிய விதத்தில் கருத்தரிக்க விரும்பினால் அவர்களுக்கு அவசியமானது என்னவென்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விதை, என்ற இறைவார்த்தை. So from now on, what are you going to say, brother? இப்போதிருந்து நீங்கள் சொல்ல போகிறீர்களா சகோதரரே? Oh Lord, you are my provider. ஆண்டவர் என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவராக இருக்கின்றார். Thank you for providing me with a fantastic job with a Saturday Sunday off so that I can work in your vineyard and a fantastic salary. ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு அருமையான ஒரு வேலையை நல்ல சம்பளத்தில் தரப்போகின்றீர். சனி ஞாயிறு லீவு நாளோடு எனக்கு வேலை தரப்போகின்றீர், மதிப்பான ஒரு வேலை தரப்போகின்றீர், அதற்காக நன்றி என்று கூறுவீர்களா? இப்போதிருந்து Are you understanding? புரியுதா உங்களுக்கு? So listen. One of the biggest mistake prayer. நம்முடைய பெரிய ஒரு தவறு நம்முடைய ஜெபம். When a person is sick, he will say, Lord, please heal me. ஒரு மனிதர் சுகவீனமாக இருந்தால் அவர் இவ்வாறு சொல்வார், ஆண்டவரே என்னை குணப்படுத்தும். How many times did you say for 2 years, Lord, heal me? எவ்வளவு முறை நீங்கள் இந்த 2 வருடமாக சொல்லிக்கொண்டே இருந்தீர்கள், ஆண்டவரே என்னை குணப்படுத்தும், ஆண்டவரே என்னை குணப்படுத்தும் என்று? Every day. தினமும் சொல்லிட்டு இருந்தீங்க. How many times did you say, Lord, heal me? Daily. தினமும் இரவும் பகலுமா சொல்லிட்டு இருந்தீங்க. Is it a right prayer or a wrong prayer? அது சரியான ஜெபமா தவறான ஜெபமா? Now you understand. Praise the Lord. Now listen. Praise the Lord. When will a person say, heal me? எப்போது ஒரு மனிதர் என்னை குணப்படுத்தும் என்று சொல்வார்? When he is sick. அவர் சுகவீனமாக இருக்கும்போது. So when you say, Lord, heal me, you are in other words saying, I am sick. ஆண்டவரிடத்திலே ஆண்டவரே என்னை குணப்படுத்தும் என்று சொல்லும்போது நாம் என்ன சொல்கின்றோம்? ஆண்டவரே நான் சுகவீனமாக இருக்கின்றேன். If you are healthy, do you say, Lord, heal me? நாம் நன்றாக ஆரோக்கியமாக இருக்கும்போது ஆண்டவரே என்னை குணப்படுத்தும் என்று சொல்வோமா? So every day when you are saying, heal me, what are you saying? Lord, I am sick, heal me. Lord, I am sick, heal me. So what is the material? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை குணப்படுத்தும், ஆண்டவரே என்னை குணப்படுத்தும் என்று சொல்லும்போது நான் சுகவீனமாக இருக்கிறேன், என்னை குணப்படுத்தும் என்று சொல்வது போலாகும். அப்போது அதில் என்ன பொருள் இருக்கின்றது? Sickness. Now did you understand your mistake? புரியுதா? இப்போ நம்ம தவறு புரியுதா? Did you understand your mistake? புரியுதா? If I am going to make a wrong prayer for myself, then what will be my prayer for others, right or wrong? நான் எனக்கே ஒரு தவறான ஜெப முறையை வைத்துக் கொண்டிருந்தால் நான் எவ்வாறு மற்றவர்களுக்கு சரியான ஜெப முறையை வைத்துக் கொள்ள முடியும்? So the person who is also getting healed by your wrong prayer, that person will become sick. ஒரு சுகத்திற்காக ஜெபிக்கின்ற ஒருவர், மற்றவர் சுகமடைய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற ஒருவர், அவர்கள் நோயாளியாவதற்கு காரணமாகி விடுவார்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah.
So all of us seated here are natural. நாம் இங்கு அமர்ந்திருக்கின்ற அனைவரும் இயற்கை உலகத்தை சார்ந்தவர்கள். And God's word is super. ஆண்டவருடைய வார்த்தை இயற்கைக்கு அப்பாற்பட்டது. When this super word is in you, now you have supernatural result. ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி வாய்ந்தது. அந்த வார்த்தை உங்களுக்குள் இருந்தால் உங்களுக்கும் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த வல்லமை சக்தி கிடைக்கும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Please look at verse number 35. 35வது வசனத்தை நாம் பார்ப்போம். 35வது வசனம். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். Praise the Lord. Praise the Lord. So when will the Holy Spirit come and intervene in Mother Mary's life? எப்போது தூய ஆவியார் அன்னை மரியாள் மேல் வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிடுவார்? Only when she believed and spoke. அவர்கள் இறை வார்த்தையை விசுவசித்து அதை பேசிய போது. So the Holy Spirit is always waiting to intervene in your life and do good things in your life, but He is waiting for you not only to believe but also to open your mouth and speak. ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் புகுந்து குறுக்கிட்டு உங்களுக்கு தேவையான நன்மையான காரியங்களை செய்ய தயாராக இருக்கின்றார். ஆனால் அவர் எப்போது செய்வார்? இறை வார்த்தையை நீங்கள் கேட்டு அந்த வார்த்தையை நீங்கள் விசுவசித்து அந்த வார்த்தையை உங்கள் வாயை திறந்து நீங்கள் பேசும்போது அவர் குறுக்கிடுவார். Holy Spirit performs only when you agree with the word of God. ஆண்டவருடைய ஆவியானவர் எப்போது செயல்பாடுகளை நிறைவேற்றுவார் என்றால், எப்போது நீங்கள் அந்த இறைவார்த்தையை விசுவசிக்கின்றீர்களோ பேசுகின்றீர்களோ அப்போதுதான் அவர் செயல்படுத்துவார். Now if the person is saying, Lord please heal me, இப்போது ஒருவர் சொல்கின்றார், ஆண்டவரே என்னை குணப்படுத்தும் என்று. Holy Spirit cannot move. பரிசுத்த ஆவியானவர் தூய ஆவியானவர் அங்கு வர முடியாது. Because that word is not agreeing with God's word. அந்த வார்த்தை இறை வார்த்தையோடு ஒத்திருக்கவில்லை. God's word says, by the wounds of Jesus you were healed. ஆனால் இறை வார்த்தை என்ன சொல்கின்றது? அவருடைய காயங்களால் நீங்கள் குணமடைந்து உள்ளீர்கள் என்று